ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சமையல் செய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா காலையில் எப்போயுமே பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பான காலை நேர வேலைகள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. காலையில் எழுந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பாடு செய்கிறதுக்காக அரிசி களைஞ்சி வச்சுட்டாங்க, சாதம் வெயிட்டோம், தண்ணி வச்சுட்டாங்க, அவரைக்காய் பொரியல். இது பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு கொஞ்சம் இருக்குது, அதையும் சூடு பண்ணி வச்சாச்சு. அவரைக்காய் பார்த்திங்கன்னா நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. இதை பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் சேர்த்துடலாம். அவரைக்காவை உப்பு போட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரியல் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து காய் வேகட்டும். இப்போ வாங்க எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு மாதிரி செய்ய போகிறோங்க. அதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காங்க கட் பண்ணி வச்சுருந்தா அதை பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கும் போது தான் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு மூடி வச்சு மூடி கரெக்டாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வதங்கணுங்க. வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் தொக்குக்கு ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் ஒரு 4 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தா அதை சேர்த்துக்கிறேன். ஒரு குட்டி லெமன் சைஸ் புளி, கொஞ்சமாக தேங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறாங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் எண்ணெயிலே நல்லா வதங்கியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறாங்க. இது காரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். குட்டி சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா காரம் கொஞ்சம் கம்மியாகவே செஞ்சுக்கலாங்க. எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. நல்லா மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கணுங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சாதம் வேக ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா வேகட்டும். எண்ணெயிலே நல்லா வதங்கினா தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கியாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இந்த கத்திரிக்காயோடு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் அலசி கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் குழம்பு மாதிரி செய்கிறதா இருந்தாலே தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் திக்காக தான் செய்ய போகிறேன், தொக்கு மாதிரி. அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சுக்கிறேங்க. நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருந்துச்சுங்க. அதனால் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தொக்கு மாதிரி வரட்டுங்க. காய் பார்த்திங்கன்னா சூப்பராகவே வெந்துடும். அடுத்ததாக வேர்க்கடலை தேங்காய்லாம் வச்சு ஒரு டேஸ்டியான சட்னி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வேர்க்கடலை, பூண்டு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்றத விட டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை எடுத்து நல்லா ஆற வச்சிடலாங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ வாங்க அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி கத்திரிக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. டக்குன்னு அடி பிடிச்சிடும், அதனால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கணுங்க. காலையில் நேரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுறுசுறுப்பாக தாங்க இருக்கும். தக்காளி பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வதங்கிறதுக்குள்ளே நம்ம தக்காளியும் கட் பண்ணி இதிலே சேர்த்துடலாங்க. ஒரு 2 தக்காளி எடுத்துருக்குறாங்க, நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக. தக்காளி வதங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கிறோங்க. காய் வேக வைக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருந்தோம். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்.
எண்ணெய் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரெடிங்க. இது போல் தொக்கு மாதிரி செஞ்சுட்டு சாப்பாட்டோடு போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இன்னொரு 5 நிமிஷத்தில் சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வதங்கணுங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. காரம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிளகாய்த்தில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு வந்து ரெடிங்க. இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு வந்து ரெடி. இப்போ பாருங்கள், மிளகாய்த்தில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போய் சூப்பராக வதங்கியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கிற அவரைக்காயை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா ட்ரையாக வந்ததுக்கப்புறமா சூப்பரான அவரைக்காய் பொரியலும் ரெடி. இப்போ வாங்க சட்னி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன். அது கூடவே துருவி வச்சுருக்கிற தேங்காய், நம்ம வறுத்து வச்சுக்கிற பச்சை மிளகாய், பூண்டும் வறுத்து வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்து வச்சுருந்தேன். அதையும் தோல் எடுத்துட்டு இதிலே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அவரைக்காவை பார்த்திங்கன்னா அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த அவரைக்காய் பொரியல் எங்கள் குட்டீஸ்க்கும் ரொம்பவே பிடிக்குங்க. இப்போ பாருங்கள், சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு குட்டி தாளிப்பு போட்டால் சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆகிடுங்க. அவரைக்காய் பொரியல் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. முக்கியமாக எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட வேண்டியது தான். லஞ்ச் பாக்ஸுக்கும் பேக் பண்ணி கொடுத்துட வேண்டியது தாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கும் ரெடிங்க. ஆல்ரெடி நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் தூவி இறக்கிடலாங்க. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட வேண்டியது தான். இந்த லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா எங்கள் குட்டீஸ்க்கு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க அடுத்ததாக ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து நல்லா வந்து வறுத்துக்க போகிறேங்க. தீயாமல் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. கேஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக வச்சுட்டு வறுத்துக்கோங்க. ஏன்னா மாவுன்றதுனால டக்குன்னு வந்து அடி பிடிச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கோங்க. இந்த மாவை வச்சு நம்ம இடியாப்பம் தாங்க செய்ய போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஊற்ற போகிறோங்க. மாவு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் கலந்து வச்சுட்டேங்க. இந்த ராகி மாவில் இடியாப்பம் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாங்க. மாவை நல்லா வாசனை வர அளவுக்கு பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறமா இதை பார்த்திங்கன்னா ஒரு சலடை வச்சு நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்க போகிறோம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா வந்து சலிச்சு எடுக்கணுங்க. இந்த இடியாப்பம் தேங்காய் பால் அப்படி இல்லைன்னா சர்க்கரை, இது கூடவே தேங்காய் துருவல் சேர்த்து சாப்பிட்லாங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நம்ம வீட்டில் அடிக்கடி செய்வாங்க. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் இதே போல் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. மாவு பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நல்லா சலிச்சிக்கணும். சலித்த மாவில் உப்பு போட்டு நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றி வச்சுக்கிறாங்க. இந்த இட்லிக்கும் வேர்க்கடலை சட்னிக்கும் பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாருக்குமே பிடிக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து மாவு நல்லா கலந்துடலாங்க. கலந்ததுக்கப்புறமா தண்ணி வந்து நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியை பார்த்திங்கன்னா இந்த மாவோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா மாவு வந்து ரொம்ப வந்து கொலன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். மாவு பார்த்திங்கன்னா கையில் எடுத்து பார்த்திங்கன்னா இது போல் கையில் வந்து ஒட்டாத வரணுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க குட்டீஸ்க்கு. அதனால் ஒருத்தருக்கா சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு இப்போ வாங்க இடியாப்பம் வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சிட்டு இது போல் இடியாப்ப குழலில் போட்டு இது போல் புழிஞ்சிங்கன்னா கஷ்டமே பட தேவையில்லை. ரொம்பவே ஈஸியாக வந்து புழிஞ்சு எடுத்துடலாங்க.
ஒரு சில மாவு பார்த்திங்கன்னா நம்ம போட்டு புளியும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க புளியறதுக்கு. இது போல் நம்ம வறுத்துட்டு சலிச்சுட்டு அதுக்கப்புறமா புளிஞ்சு எடுத்தோன்னா ரொம்பவே சீக்கிரமாக வந்து புளிஞ்சு எடுத்துடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் அப்படி தான் செய்கிறேங்க. செஞ்சுட்டு இட்லி தட்டில் தாங்க வச்சுருந்தேன். உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்தால் அதில் கூட வச்சுக்கலாம். இதை பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படி இல்லைனா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. ஏன்னா மாவு வந்து ஆல்ரெடி வந்து வறுத்ததுனால வெந்துட்டு தானே இருக்குது. கொஞ்ச நேரம் வச்சாலே போதுங்க. சூப்பராக வந்து இடியாப்பம் வந்து ரெடிங்க. இன்றைக்கி என்னென்ன சமையல் சமைச்சோம் அப்படின்றத பார்த்துடலாங்க. சுட சுட சாதம் வடிச்சிட்டாங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் தொக்குங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவரைக்காய் பொரியல், இதுக்கப்புறமா தேங்காய் வேர்க்கடலாம் போட்டு அரைச்ச சட்னிங்க. இந்த சட்னி ஹோட்டலில் சாப்பிட்றத விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லியும் எடுத்து வச்சுட்டாங்க. குட்டி சாப்பிடவும் போட்டு கொடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து மாவு வந்து வேக ஆரம்பிச்சிடுச்சிங்க. இடியாப்பம் சமையலெல்லாம் முடிச்சுட்டு குட்டிஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் போட்டு கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக ஸ்நாக்ஸ் வந்து செய்யணுங்க. லஞ்ச் பாக்ஸில் வந்து பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. அதனால் லஞ்ச் பாக்ஸ்லலாம் போட்டு வச்சுக்கிறாங்க. எல்லாருமே சாதம் தாங்க எடுத்துன்னு போவாங்க. இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையிலே வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. எப்பயுமே நான் சாதம் தாங்க பேக் பண்ணி கொடுப்பேன். அவங்க கேட்டால் மட்டும்தான் நான் இட்லி, தோசை அது போல் செஞ்சு கொடுப்பாங்க. லஞ்ச் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி பேக் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுங்க. மாவு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துடுச்சுங்க இடியாப்பம். இப்போ வந்து இதை எடுத்துடலாம். இது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் பால் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் மதியம் வரைக்கும் தேங்காய் பால் நல்லா இருக்குமானா தெரியாது. அதனால நான் இன்றைக்கி சர்க்கரையும் துருவின தேங்காயும் தாங்க போட்டு கொடுக்க போகிறேன். இந்த துணியிலே ஒட்டாத எவ்வளோ அழகாக வந்து வெந்து வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா வந்து மணமாக இருக்குங்க. இப்போ இந்த இடியாப்பத்தை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பாருங்கள். இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா உதுத்து விட்டுக்கலாங்க. இது போல் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்துட்டு இது கூடவே நான் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். இனிப்புக்கு உங்களுக்கு தேவை இருந்தால் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை தாங்க சேர்த்துக்கிறேன். இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேங்காய் துருவி வச்சுருந்தாங்க. அந்த தேங்காவை பார்த்திங்கன்னா அப்படியே மேலாப்பில் கொஞ்சம் தூவிக்கலாங்க. தூவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பர் டேஸ்டியான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிருங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இது போல் செஞ்சுக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா வறுத்த வேர்க்கடலையும் பொடி செஞ்சு சேர்த்துக்கலாங்க. அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிம்பிளாக தாங்க செஞ்சுருந்தேன். இதுவும் நல்லாயிருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சமையல் செய் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.